ஃப்ரெண்ட்ஸ், நாசா பல்வேறு பணிகளின் கீழ் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணியை மேற்கொண்ட போது அந்த ஆராய்ச்சியில் விண்வெளியில் சாதாரண பால் பேனாவை பயன்படுத்த முடியாதுன்னு கண்டறியப்பட்டிருக்காங்க. நம்மளோட வீடு இல்லைனா ஆஃபீஸில் இருக்கிற வேலைக்காக நம்ம பென் யூஸ் பண்ணுறோம். உங்களோட வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கூட அந்த சிறு குழந்தைகளும் பெரும்பாலும் பேனா மற்றும் பென்சில் பயன்படுத்துகிறார்கள். 1960 இஸ்ரோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புனாங்களாம். அப்போ எதையாவது குறிப்பெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல சாதாரண பால் பேனா வேலை செய்யவில்லை. இதன் காரணமா விண்வெளியில சாதாரண பால் பேனாவிற்கு பதிலாக சிறப்பு பேனாவை பயன்படுத்த வேண்டும் என இஸ்ரோ புரிந்து கொண்டது. ஆனா விண்வெளியில எந்த பேனாவை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இஸ்ரோவுக்கு பெரிய பணியாக மாறிவிட்டது. ஏன்னா விண்வெளியில நாம் தவறான விஷயங்கள் பயன்படுத்தினா எந்த எதிர்வினையும் நடக்கலாம், இல்லனா விரும்பத்தகாத ஒன்றும் நடக்கலாம். ஒரு சாதாரண பால் பென் ஏன் விண்வெளியில வேலை செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் இப்போ தோணிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல விண்வெளியில நம்ம ஏன் சாதாரண ஒரு பால் பேனாவை பயன்படுத்த முடியல அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரி, நம்மளால ஒரு சாதாரண பால் பென் தான் பயன்படுத்த முடியல, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பென்சில் பயன்படுத்தக்கூடாது? எதுக்காக தேவையில்லாம ஒரு சிறப்பு பேனா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு? இது மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் கிராவிட்டி பத்தி எங்கேயாச்சும் எப்பவாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாவே பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக நம்மளால அன்றாட வேலைகளை மிக எளிதாக செய்துவிட முடியும். புவியீர்ப்பு விசையால தான் நாம் பூமியில் எளிதாக நகர்கிறோம். ஈர்ப்பு விசை இல்லைன்னா நாம காத்துல மிதக்க ஆரம்பிப்போம். புவியீர்ப்பின் விசையின் காரணமாக நீங்க பந்த காத்துல வீசும்போது அது மீண்டும் தரையில் திரும்பும். புவியீர்ப்பு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிடும். எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிச்சிரும். நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்த பார்த்திருப்பீங்க. ஒரு சாதாரண பால் பேனாவை வச்சு நம்மளோட சுவர்ல எழுத முயலும் போது அது எழுதவே எழுதாது. பேனாவை சுவரை நோக்கி நேராக செலுத்துறதே இதுக்கு காரணம். இதன் காரணமாக மை கீழே இறங்க முடியாது. மை இறங்க முடியாம போச்சுன்னா பேனாவால எழுத முடியாம போயிடும். நாம விண்வெளியில பால் பேனாவை பயன்படுத்தும் போது ஈர்ப்பு விசை இல்லாததுனால மை கீழே வர முடியாது. இதனால விண்வெளியில பால் பேனாவோட உதவியுடன் எழுத முடியாது. நாசா ஆராய்ச்சியின் போது இந்த விஷயம் குறித்து தகவல் கிடைச்சதும் அவர்கள் பால் பேனாவை தவிர வேறு எந்த பேனாவை பயன்படுத்த வேண்டும் என்று ஆராய தொடங்கினர். நண்பர்களே, நாசா பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு விண்வெளியில பயன்படுத்த பிரத்யேக பேனாவை உருவாக்கிச்சு. சில காலம் நாசா தனது விண்வெளி திட்டங்களுக்கு இந்த சிறப்பு பேனாக்களை பயன்படுத்தியது. ஆனா நாசாவால பயன்படுத்தப்படும் இந்த பால் பேனாக்களை தயாரிக்கிறதுக்கு அதிக பணம் செலவாகிறது என்பதை பின்னர் நாசா உணர்ந்தது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த பேனாக்களை நாசா பெற்றுக்கொண்டது. கொஞ்ச நாள் கழிச்சு நாசா சிறப்பு பேனாக்கள் தயாரிக்கிறத நிறுத்திட்டு ஃபிஷர் ஸ்பேஸ் பேனாவை பயன்படுத்த தொடங்கியது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷர் ஸ்பேஸ் மிகவும் வலிவான மற்றும் நீடித்த பேனாவாக இருந்தது. இந்த பேனாவை யூஸ் பண்ணி ஒருத்தரால ஈஸியா ஸ்பேஸ்ல எழுத முடியுமாம். இந்த பேனா குறைந்த புவியீர்ப்பு விசையில் வேலை செய்யுமாம். அதனாலதான் இந்த பேனா இன்றும் நாசாவால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேனாவோட மை கசியவே கசியாது. எந்த வெப்பநிலையிலும் வேலை செய்ய முடியும். வெப்பநிலையை தவிர நாம் நிலைமைகளை பற்றி பேசினால் ஒவ்வொரு வகையான சூழ்நிலையிலும் இந்த பேனாவை நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். இது தவிர மென்மையான மேற்பரப்பில் கூட எளிதாக இயக்க முடியும். இந்த காரணத்திற்காக இந்த பேனா இன்னும் நாசாவால் பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நாசா விண்வெளியில பிரத்யேக பேனாவை பயன்படுத்திய போது பேனாவுக்கு பதிலாக நம்ம ஏன் பென்சிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சாங்களாம். இதனால நாசாவுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பென்சில் விண்வெளியில ஈஸியா வேலை செய்யும் அப்படின்லாம் நினைச்சாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உண்மையாக இருக்காது. நாசாவின் பென்சில்கள் பயன்படுத்தப்படாது என்று தெரிய வந்ததும் இது மக்களுக்கும் தெரிய வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாசா விண்வெளிக்கு யாரையாவது அனுப்பும் போதெல்லாம் மிகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறான விஷயத்தையும் விண்வெளிக்கு எடுத்து சென்றால் அது விண்வெளியில தோல்வியடைந்து வெடித்துவிடும். நாம பென்சிலை பத்தி பார்க்கும்போது அதுல கிராஃபைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம
இந்த கிராஃபைட் காரணமாக விண்வெளியில பரவ ஆரம்பிச்சதுன்னா அது தீங்கு விளைவிக்கும். இது தவிர பென்சிலின் வெளிப்புற அடுக்கு மரத்தால ஆனது. மரம் ஒரு எரியக்கூடிய பொருள், நல்ல மின்சார கடத்தி. இந்த காரணத்திற்காக ஒரு பென்சில் பயன்படுத்தி ஆபத்திலிருந்து விடுபடவில்லை. ஏன்னா ஸ்பேஸ்ல பென்சிலை யூஸ் பண்றது மரணத்தை கூட அழைக்கலாம். பென்சில் மரத்தால ஆனது, அதனால மிக விரைவாக தீப்பிடித்துவிடும். அதனாலதான் திட்டத்துல பென்சிலை பயன்படுத்தலையாம். அதன் இடத்தில் உயர் தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்ட பேனாக்கள் பயன்படுத்தப்பட்டன. அவை இன்னும் UFO பார்வையாளர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால ஏன் ஸ்பேஸ்ல பென்சில் யூஸ் பண்ண முடியல அப்படின்றத இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் செஞ்சுட்டு சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.